வணக்கம், இது பிக் பிக்சர். நான் பாலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை முக்கியமா இல்ல இந்த அறிக்கையினுடைய கடைசியில் இருக்கிற ஒரு பஞ்ச் டயலாக் முக்கியமா அப்படின்னா, இன்னைக்கு அந்த பஞ்ச் டயலாக் தான் எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கக்கூடிய வரியா மாறி இருக்கிறது. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இதுதான் அந்த பஞ்ச் டயலாக். ஏன் இந்த பஞ்ச் டயலாக்க நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சொல்லி இருக்கிறார், இதன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு, மிக குறிப்பாக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் அந்த கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசுறாரு. அப்ப திமுக அரசு மீதும் திமுகவினுடைய தலைவர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்த சில விஷயங்களையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறார். அதாவது, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பிரபலமான நடிகரான நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர விரும்பினாரு, ஆனா அவரை தடுத்து நிறுத்தினது திமுக குடும்பம் தான் அப்படின்னு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசினார். பிரபலமான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் குறிப்பிட்டதும், ஏன்னா திரையுலகினுடைய ஒரு உச்ச நட்சத்திரம். இன்னைக்கு எப்படி தாவேக்கவனுடைய தலைவரை அவர்கள் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி தமிழ் சினிமாவினுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னு குறிப்பிட்டதும், அவர் நீண்ட காலமாக அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு அரசியல் தொடர்பான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு அதன் பிறகு தானே ஒரு முடிவை எடுத்து தான் தேர்தல் அரசியல்ல களமிறங்கல, மக்களுக்கான அரசியல்ல மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துதான் அவர் அரசியல் கட்சி தொடங்கலங்கிற ஒரு முடிவில் இருந்து பின்வாங்கினார். ஆனா இந்த விமர்சனம் பெருமளவு பேசுபொருளாக மாறியது. முதல் எதிர்ப்பு என்பது யாரிடமிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, தற்போதைக்கு பாஜகவில் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவார் என்று பேசப்பட்ட காலத்தில் அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த அர்ஜுனமூர்த்தி அவரிடமிருந்து ஒரு 2 பக்க அறிக்கை என்பது முதல்ல வந்துச்சு. அந்த அறிக்கையில முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஆதவ் அர்ஜுனா பேசி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அர்ஜுனமூர்த்தி கொடுத்திருந்தார். அதற்கு பிறகாகத்தான் அந்த விவகாரம் பூதாகாரமானது. ஏன் ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசினாரு, நடிகர் ரஜினிகாந்த் தொடர்பான அப்படி ஒரு கருத்தை அவர் தெரிவிக்க வேண்டிய தேவை என்ன, விஜயை தற்போது அரசியலில் செயல்பட விடாமல் அவர் நடத்தக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் திமுக தடுக்கிறது என்பதை ஒப்பிட்டு பேசுவதற்காக நடிகர் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகையை தடுத்தார்கள் என்று சொல்ல வந்த கருத்தை தான் ஆதவ் அர்ஜுனா அப்படி சொன்னாரா அப்படின்னு நிறைய வாத விவாதங்கள்லாம் சமூக வலைதளங்களை எழுந்து கொண்டிருந்தது. அர்ஜுனமூர்த்திக்கு பிறகாக இந்த அறிக்கைகள் யாரிடமெல்லாம் இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அதற்கு பிறகாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதற்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வரிசையாக இந்த ஆதரவு அறிக்கைகள் வரத் தொடங்கியது. இங்கதான் ஒரு அரசியல் என்பது இருக்கு. ஏன் ரஜினிக்கு ஆதரவாக இவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள், பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள்? இப்ப அர்ஜுனமூர்த்தி ஒரு குரல் கொடுக்கிறார்னா அதுல ஒரு அர்த்தமும் நியாயமும் இருக்கு. அவர் ரஜினிகாந்தினுடைய ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்தார், அந்த அடிப்படையில் அவர் குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாஜகவினுடைய தலைவர்களும் அதிமுக பொதுச் செயலாளரும் ஏன் இந்த ஆதரவு குரலை எழுப்புகிறார்கள் அப்படின்னா, அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா இது தேர்தல் காலகட்டம். இப்ப ஒரு உச்ச நட்சத்திரமான நடிகர் ரஜினிகாந்த் குறித்த ஒரு கருத்தை தாவேக்கவனுடைய தலைவர் பேசினால், அது கடந்த காலங்களைப் போல, கடந்த காலம்னா நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம் 1996 அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராகவும் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாகவும் ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ஸ் தான் அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு தான் அதிமுகவை தோற்கடித்து திமுக தமாக கூட்டணியை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற செய்தது. ஸோ அப்படியான ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற காரணத்திற்காக பதறி அடித்துக் கொண்டு இந்த ஆதரவு அறிக்கையை தலைவர்கள் கொடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது.
இந்த அறிக்கைகள்லாம் வெளிவந்த பிறகாக தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் இது தொடர்பாக அப்படி ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் கூட பொதுவெளியில் எங்கேயும் பேச மாட்டார், அது தொடர்பாக பதிலளிக்க மாட்டார். ஆனா ஒரு அறிக்கை ஒன்றை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிறார். அதுல தனக்கு ஆதரவாக யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம தாவேக்கவனுடைய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து உண்மைக்கு மாறான ஒரு கருத்து அப்படிங்கிறத தொடங்கித்தான் அந்த அறிக்கையே நடிகர் ரஜினிகாந்த் தொடங்குறார். அது மட்டுமல்லாம அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி, அதே போன்று விசிக தலைவர் திருமாவளவன், SP வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அதே போன்று அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், GK வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதே போன்று திரைத்துறையை சார்ந்த அமீர் தனஞ்சயன் போன்றவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். ஊடகவியலாளர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அறிக்கையினுடைய கடைசி வரிதான் ரொம்ப முக்கியமானது. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். ஸோ இந்த சூழல்ல இதை ஏன் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இது கடுமையா எதிர்த்திருக்க வேண்டியது அல்லது கடுமையா எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டியது திமுக தரப்புல இருந்து தான். ரஜினிகாந்த் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல போகிற போக்கில் செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கு இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு அப்படின்னு எழுப்பின கேள்விக்கு தான் அது உண்மைக்கு மாறான கருத்து, அப்படி இல்லை யாரும் அரசியலுக்கு வர்றத திமுக தடுத்து நிறுத்தல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதே போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்புல தான் தொல் திருமாவளவனிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கும் பதிலளிக்கப்பட்டது. ஆனா பர்டிகுலரா கேட்டகரிக்கலா இந்த விஷயத்திற்கு கண்டனம் தெரிவித்த அறிக்கையாக வெளியிட்டது அப்படின்னு பார்த்தா அது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து அந்த தலைவர்களிடமிருந்து தான் வந்தது. தாவேக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படிங்கிற பேச்சு மிக அதிகமாக இருந்த நிலையில தாவேக்கவனுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக அறியப்படுற ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இப்படி ஒரு கண்டன அறிக்கை வெளிவந்ததும் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருந்தது. அது முடிவுக்கு வந்தது நடிகர் ரஜினிகாந்தினுடைய இந்த அறிக்கையின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்னது போல 1996 அதிமுகவுக்கு எதிராக திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் கொடுத்த அந்த வாய்ஸ் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில தான் இந்த கருத்தும் கூட வெளிப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களினுடைய பார்வையாக இருக்கிறது. எனவே 2026 அப்படியான ஒரு சூழல், காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அது தேர்தலில் பதில் சொல்லக்கூடிய ஒன்றா 2026 இப்படியான ஒரு கருத்து என்பது அல்லது இனிவரும் நாட்கள்ல தேர்தலுக்கு உள்ள அவர் தெரிவிக்கக்கூடிய வேறு சில கருத்துக்கள் என்பது யாருக்கு ஆதரவான ஒரு சூழலாக மாறும் அப்படிங்கிறது ஒன்றும் கவனிக்க வேண்டிய அம்சமா இருக்கு. ஏன்னா சமீப ஆண்டுகள் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திமுகவினுடைய கட்சி ரீதியாக நடந்த புத்தக வெளியீட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நடிகர் ரஜினிகாந்த் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்படி தெரிவித்த கருத்துக்கள்ல சில சர்ச்சையா கூட மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த கருத்தும் அதை ஒட்டிய ஆதரவும் கண்டனங்களும் மாறி மாறி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலம் யாருக்கு காத்திருந்து பதில் சொல்ல போகிறது என்பதனுடைய உள்ளர்த்தம் தான் இன்றைக்கு பிரதான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 1996 2026 திரும்புமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.